சரி சார், இந்த விட்டமின் ஏ நான் எடுக்கிறது இல்ல. இப்படி எடுக்காம விட்டோம்னா என்ன பிரச்சனை வரும்ன்றீங்க? ஏன் இந்த விட்டமின் ஏ, விட்டமின் ஏன்ட்டு இவ்வளோ தூரம் அத எடுக்க சொல்றீங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா WHOவே அங்கீகாரம் பண்ண ஒரு நோய், இந்த விட்டமின் ஏனால வரக்கூடிய ஒரு நோய். இந்த விட்டமின் ஏ குறைபாடுனால இந்த உலகம் முழுக்க பல பேர் என்ன இழந்திருக்காங்க? கண் பார்வைய இழந்திருக்காங்க. ஸோ, இந்த விட்டமின் ஏ குறைபாடுனால கண் பார்வை போகுது. அந்த நோய் பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, ஜெரோஃப்தால்மியா அப்படின்ற மாரி சொல்றோம். விட்டமின் ஏ குறைபாடுனால கண் பார்வை போகுது. இந்த விட்டமின் ஏ குறைபாடுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராட்ஸ்கள்லாம் மிகவும் அழியறதுனால நைட் பிளைண்ட்னஸ் ஏற்படுகிறது. அதாவது இருட்டில் உங்களோட பார்வை தெரியவில்லை. காலையில டைம்ல கண்ணு தெரியுது சார். ஆனா நைட்டு பார்த்தா எனக்கு கண்ணு தெரியாது. இத தாண்டி நம்ம அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம கண்கள்ல லேயர் லேயரா அழிஞ்சுக்கிட்டே வருது. அப்போ இந்த கண்ணோட வெள்ள பகுதி இருக்குல்ல, அந்த டைம் அதுதான் கன்ஜங்டிவான்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ள பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர் கலர்ல முத்து முத்தா ஒண்ணு வந்து முளைக்க ஆரம்பிச்சுரும். ஸோ என்னடா கண்ல வந்து ஏதோ வெள்ளி முளைக்குதே அப்படின்ற மாரி பல பேர் யோசிப்பாங்க. அது பேர் தான் பைடாட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைடாட் ஸ்பாட்ஸ் வந்து வெள்ள கலர்ல ஒரு மாரி ஃபோமியா சோப்பு நுர மாரி வெள்ளி சோப்பு நுர மாரி முளைக்க ஆரம்பிச்சுருது. இது ஒண்ணு. இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணு லேயரே ரொம்ப தின்னாயி, வீக் ஆயி பெர்மனன்ட் பிளைண்ட்னஸ் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பேரு தான் பார்த்தீங்கன்னா, கெரட்டோமலேசியா அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப டேஞ்சர் ஃபார்ம் அது. ஸோ அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா போய் குருடாயிடுறாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கண்களுக்கு இந்த விட்டமின் ஏ கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம்.